ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். மதுரை ட்ரெடிஷ்னல் பருத்தி பால் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த ஸ்பூன் அளவில் 5 ஸ்பூன் பச்சரிசியை வந்து 1/4 டம்ளர் தண்ணி விட்டு ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இதுதான் பருத்தி விதை. இந்த சின்ன உலக்கில் ஒரு உலக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு 7 hours கிட்ட நம்ம நல்லா ஊற வைக்கணும். காலையில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா முதல் நாள் நைட்டு அலசிட்டு ஊற போட்டுடலாம். நல்லா ஊறின விதையை ஜாரில் போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு பால் எடுத்துக்கலாம். இது நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பருத்தி பால் 2 டம்ளர்ஸ். இது நான் ஊற வச்சு அரைச்சிருக்கிற பச்சரிசி, நம்ம பாயசத்துக்குலாம் அரைப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி. தண்ணி பாதி விட்டு அரைச்சிருக்கேன். ரிமைனிங் வாட்டரை வந்து பருத்தி பால் சிரப்பை யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 உலக்கு நான் காட்டின உலக்கில் பொடிச்ச வெல்லம், 8 ஏலக்காயை வந்து நான் மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். சுக்கை 1-2 தட்டிட்டு அதையும் ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இது துருவி வச்சுருக்கிற தேங்காய். கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரத்தில் பாலை ஊற்றி அதோடு சேர்த்து 3 டம்ளர்ஸ் வாட்டரையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கணும். பால் இப்போ கொதிக்க ஆரம்பித்த உடனே மேலே நுரக்கட்ட ஆரம்பிச்சிடும். பால் நல்லா கொதித்த உடனே அது பொங்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் அடுப்பை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பால் ஒரு 5 to 8 minutes நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசி நான் சேர்த்துக்க போகிறேன். அரிசி மாவு உள்ளே சேர்த்த உடனே நல்லா அது மிக்ஸ் ஆகிற மாதிரி கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கரண்டி வச்சு கிண்டணும். இல்லைன்னா அங்கங்கே லம்ப்ஸ் கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 minutes அப்ராக்சிமேட்டாக அந்த மாவு அந்த பால் எல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட போகிறேன். வெல்லம் சேர்த்து அது நல்லா மிக்ஸ் ஆகி கரையிற அளவுக்கு நம்ம கரண்டி வச்சு கிண்டிக்கணும். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 minutes நல்லா குக் ஆகணும். பருத்தி பால் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் ஏலம், சுக்கு, தேங்காய் போட்டு ஒரு அரை நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். பருத்தி பால் மதுரை அதை சுற்றி உள்ள ஊர்களில் செய்வாங்க. இது சூடாக சாப்பிட்றப்ப டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இன் ஜென்ரல் இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், எஸ்பெஷலி ஃபார் கோல்ட் அண்ட் கஃப். அதோடு நம்ம பாடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். Hope you like my video. Thank you and happy food.